வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் டீ குக்கோட ஒரு 2 ஷார்ட்டான வந்து மாஃபியா லவ் இன்னசென்ட் பேபி பாய் அதோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ஜானரில் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க அதை வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா ஜேகே ஒன் நைட் ஃபுல்லாக சுகா கிட்ட அவர் தேவை எப்படியெல்லாம் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு புராணமாக பாடி தள்ளியிருக்க. அப்போ சுகா உனக்கு அவன் வேணும்னா என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா எனக்கு எதெல்லாம் தெரியாது, நீ ஏதாச்சும் பண்ணு, அவன் எப்படியாச்சும் என்னை லவ் பண்ணும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஃபுல் போதையில் சொல்லிவிட்டு அவர் போய் ரூமில் வந்து படுத்துட்ருப்பாரு. இதை கேட்டுட்டு சுகா பார்த்தீங்கன்னா நைட்டாக போயிட்டு டேவை தூக்கிட்டு வந்து ஜேகேவோட ப்ரைவேட் மேன்ஷனில் கட்டி போட்டு வச்சுருப்பாரு. அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா சுகாவும் ஜேகேவும் அங்கே போயிட்டு பார்த்துருப்பாங்க. ஜேகே டேவை பார்த்துருமே அவள் தான் அவருக்கு எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த ரூம் விட்டு வெளியில் ஓடி வந்து சுகா கிட்ட என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அப்போ சுகா ரொம்ப காமாக உனக்காக தான்டா எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிருப்பார். அதில் தான் விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே அட பாவி, நைட்டு போதையில் என்ன இலவடா வளர்னேன், இப்படியா பண்ணி வச்சுருக்கான், ஐயோ பாவம், வேறு கட்டி போட்டு வச்சுருக்கான், அதுவும் நைட்லேருந்து எப்போ போய் தூக்கிட்டு வந்தான், வீட்டிலேருந்தே தூக்கிட்டு வந்துட்டானா, என்ன பண்ணானே தெரியலையே. சுகா எங்கடா போய் தொலைஞ்ச அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே சுகா கிட்ட போக சுகா பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காரு. இதை பார்த்துட்டு ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்கண்ணா, காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சிட்டேன், என் ஆளை வேற பார்க்கல, எப்போ அவன் தான் காஃபி போட்டு கொடுப்பான், அதான் காஃபி போட்டு கொடுக்குறேன், உனக்கு என்ன, உனக்கு வேணுமா, சரிந்தா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கப்பு கொடுக்க. அப்போ ஜேகே அப்படியே முறைச்சிக்கிட்டு சுகா பார்க்குறாரு. அப்போ சுகா ஓ காஃபி பிடிக்காதா, சரி டீ வேணா டீ போட்டுக்கோ, என்ன வேணுமோ போட்டு குடி, என்னை வெறுப்பேத்தாத, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவர் காஃபி வந்து குடிச்சிட்ருக்கா. அப்போ ஜேகே ஏடா பண்ணி வச்சுருக்கா அவனை, இவனை எதுக்கிட்ட எங்கே கூப்பிட்டு வந்தேன், நான் விளாட்றியா, நைட் ஃபுல்லாக தான் என் உலகம், தான் என் யூனிவர்ஸ், அதையும் தாண்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னடா கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஒவ்வொரு சீனை போட்டுட்ருக்கா, போனா போதுன்னு கூட்டிகிட்டு வந்தேன், உன்னை யாருடா கூட்டிகிட்டு வர சொன்னது, நீ தானடா சொன்ன அவன் என்னை லவ் பண்ணணும்னு, அதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து வச்சுருப்பியா, இந்த பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவன் வீட்டில் இருக்கணும், அவன் கண்ணு முழிக்கிறதுக்கும் முன்னாடி, அதெல்லாம் முடியாது, என்ன என்னை பார்த்தா எப்படி தருது உனக்கு, நீ வேணா தூக்கினானா வானா கூப்பிட்டு போயிடணுமா, அதெல்லாம் முடியாது உனக்கு, என்ன நீ கூப்பிட்டு போய்க்கிறா அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே என்னடா பண்ணி வச்சுருக்க, அட யாரா அவன் நைட்டானா புலம்புனா காலைல ஆனால் என்னன்னு தெரியாமல் இது முடிக்கிறான், இந்த பாரு நீ தான் நேற்று சொன்ன வந்து என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், எப்போ என்னையே தான் சுற்றி வந்துட்டுருக்கணும் அப்படின்னு நீ தானே சொன்ன, ஐயோ இதெல்லாம் வரையா சொன்னேன், அதுவும் இவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனே, இந்த நாய் என்ன புரிஞ்சுக்கிச்சின்னு தெரியல, நானா சொன்னேன், நீ தாண்டா சொன்ன, ஜிமின் மாதிரி டேவும் என்னை லவ் பண்ணா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஜிம்மினை வர இழுத்துட்டியா, அப்புறம் என்ன பண்ணுறது, சரி பயபிள் என்னமோ ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு வந்த மாதிரி அவனையும் கூப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான். உனக்கு இது புரியுதா இல்லையாடா, என்னடா புரியணும், உனக்கு தாண்டா புரியாமல் கத்திகிட்ருக்க, போட அவன் எந்திரிச்சுக்க போகிறான், போயிட்டு 4 வார்த்தை பாசமாக பேசி அவன் கூட மிங்கிளார வேலையை பாடுறா, நான் அப்போ போய் என்னடா பேசுவான் அவன்கிட்ட, ஏற்கனவே அவன் ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சுட்டு என்னை பார்த்தாலே தெரிச்சுக்கிட்டு ஓடுவான், இப்போ இப்படி அவனை கூப்பிட்டு வந்து வச்சுருக்க, அவன் என்ன கண் முழிச்சு நான் தான் எல்லாம் பண்ண நினச்சிட்டானா நான் என்னடா பண்ணுவேன், இப்போ நெல்லியா நீ தானே பண்ண, செருப்பால் அடிப்பேன், நான் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தேனா, சரி ஓகே நீ சொன்ன நான் பண்ணேன் அவ்வளோதான், என்னடா இப்போ என்னடானா பண்ணுறது, இந்த பாரு கொடுத்த மருந்து இன்னும் 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், அவனும் எந்திரிச்சுக்குவான், எந்திரிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு கேட்பான், அந்த கேள்விக்கெலாம் எனக்கு ஆன்சர் தெரியாது, நீ ஏன் போய் எதுனா சொல்லிக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சுகா பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக ஜேகேக்கு இங்கே தலை பிச்சுக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டு அந்த ரூம் வெளியில் நின்றுட்டு ஐயோ எந்திரிச்சிட்டுப்பானா, உள்ளே போனால் கத்துவானா, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்லாம் பூமராட்டு கேள்வி கேட்பானா, ஐயோ ஜேகே உனக்குன்னு வரானுங்க போகிற எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்காரு, அப்பாடா தூங்கிட்டு தான் இருக்கானா, நல்ல வேலை அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து போகிறாரு. போயிட்டு அவரோட கையெலாம் வந்து டை பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அவரோட வாயிலையும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க, அதையும் வந்து பிக்கிறாரு.
பாவி பையன், எவ்வளோ சாஃப்டான லிப்ஸு, அதில் போய் பிளாஸ்டர் ஒட்டி வச்சுருக்கான் பாரு. அப்படியே சொல்லிட்டு டே வந்து ஒழுங்காக படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் வந்து அப்படியே போற்றி விடுறாரு. ஸோ குட்டி பாப்பா மாதிரி தூங்குது. இதை போய் எப்படி தூக்கிட்டு வந்தான் அவன்? சரிக்கே, ஏன்டா அப்படி குடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் புலம்புனேன். இப்போ வெந்துச்சு, நான் எங்கே இருக்கேன், இங்கே என்ன பண்ணுறேன், எப்படி வந்தேன்லாம் கேட்டால் நீ என்னடா பதில் சொல்லுவ? அப்படியே சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டேவியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. அப்போ டே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முழிப்பு ஒரு இதோ இருக்குது. இதை பார்த்தது ஜேகேக்கு, ஐயோ முழிக்கிறானே, இங்கே இருக்கலாமா வேணாமா அப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணு தெரியாமல் இப்படிக்கா அப்படிக்கா நடந்துட்டுருக்கா. அப்போ டே அப்படியே எழுந்திரிச்சிட்டு அம்மா டே உனக்கு என்னடா ஆச்சு? நைட்டு டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பிளாக் காரு அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணை திறந்தா ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்க. அப்படியே ஜேகே அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் முழிச்சு பார்த்துட்டு ஜேகேயை பார்த்துட்டு, ஜேகே நீ நீ என்ன பண்ணுற என் ரூமில்? ஊருமாடா இது? ஷோ ஒருத்தன், இது ஊரூமில் என் ரூமு. ஊரூமா? நான் நான் இங்கே என்ன பண்ணுறேன்? என் வீடு, நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஏய் ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லை நான் இங்கே என்ன பண்ணுறேன்? அது அது என்னன்னா, அது நைட்டு அது, ஐயோ என்னடா சொல்ல போகிற நீ? ஓகே, அது நைட்டு நீ வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது ரோட்டில் அப்படியே மயக்கம் போட்டு வீண்ட்ட, அதான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். நான் மயக்கம் போட்டு இல்லை ஜேகே, நான் அந்த மாதிரிலாம் எதுவும், ஏய் நீ விழுந்திருந்த, நான் தான் தூக்கிட்டு இங்கே வந்தேன் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. இல்லை எனக்கு அப்படிலாம் ஞாபகம் இல்லை. ஒரு பிளாக் கார் வந்துச்சு, அதுலேருந்து 4 பேர். ஏய் ரொம்பலாம் யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நீ மயங்கி விழுந்திருந்த, அப்போ உனக்கு ஏதாச்சும் இல்யூஷன் வந்திருக்கோம், அவ்வளோதான், விடு ஃப்ரீயாக விடு. அப்படியா? ஏன்? சரி, டாக்டர்ஸ் வந்தாங்க, செக் பண்ணாங்க, ஒரு 2-3 டேஸ் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னாங்க. ஓ சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. தேங்க்ஸா? உண்மை தெரிஞ்சால் செருப்பால் அடிப்பேன். பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல டே அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. அப்பட்டே சரி லேட்டாச்சு, வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன். இது வீட்டுக்கா? ஏய் இரு. என்ன ஜேகே, என்னாச்சு? அது வீட்டுக்கு இப்போ போக முடியாது. ஏன் என்னாச்சு? நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும், காலேஜ் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. இங்கே தான் ஒரு 2-3 டேஸ் நீ இருக்கணும். ஏன்? அதான் டாக்டர் சொன்னார்ல உன்னை ரெஸ்ட்டு எடுக்கணும்னு. அது பரவாயில்ல ஜேகே, நான் இப்போ ஆல்ரெடி நான் வீட்டுக்கு போய் கூட ரெஸ்ட் எடுத்துக்குவேன். டே அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டே கிட்டே போயிட்டு அப்படியே அவர் வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு, அது வந்து டே, இது என்னோடய ப்ரைவேட்டான மேன்ஷன்னா அது என்னென்னா வீடு மாதிரி வச்சுக்கேன், எல்லாமே இங்கே இருக்கும், ஆனால் நான் வீடு கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன். ஓகே, இங்கே இதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த? அது இங்கே வரும்போது தான் உன்னை வழியில் பார்த்தேன், நீ விழுந்திருந்த, அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு அது இது எல்லாம் பண்ணேன். சரி, இப்போ இங்கேருந்து போக முடியாது என்னால். ஏன் போக முடியாது சொல்கிற? அது என்ன பிரச்சனைனா, என் மேன்ஷன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகே, எப்படி வந்தேன்னா அப்படி போக போகிறேன், அவ்வளோதானே. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன, அது ஃபாரஸ்ட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் இப்போ என் மேன்ஷனை சுற்றி தான் இருக்கான். புரியல ஜேகே. ஐயோ ஜேகே, நேரத்துக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்ல வருதா உனக்கு? அதான்டா, ஃபாரஸ்ட்டில் லயன், டைகர், எலிஃபண்ட், அப்புறம் வேறு என்ன இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல. இருக்கும், ஆனால் இதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கா? இருக்குடா, இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. அதுலேயும் ஒரு ஜாக்குவார் இருக்குது, அது கண்ணில் நீ பட்டினா உன்னை பிச்சு தின்றோம். என்ன ஜேகே சொல்கிற? பயமுறுத்தாத, நீ ஒன்றும் பயப்பட வேணாம். அது இன்னும் ஒரு 2-3 டேஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்துட்டு அதை பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மேன்ஷனில் இருக்கிறவங்க சேஃப்டிக்காக யாரும் வெளியில் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும்னு
கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இல்லை, எனக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு என்ன வேணுனாலும் என் மெய்டு இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா பாதுகாப்பாக உன்னை பார்த்துக்குவாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு என்ன அப்படி சொல்லிவிட்டு அவர் விட்டால் போதுன்ற மாதிரி அந்த ரூம் விட்டு வெளில வந்துடுறாரு. பா ஜேகே, ஒரு நேரத்துக்கு ஒன்றால் போய் சொல்ல முடியுதா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அது இதுன்னு சொல்லி வச்சுருக்கேடா, எப்படா அதை மெயின்டைன் பண்ண போகிற 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இன்னொரு ரூம்குள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போட்டே அப்படியே உட்காந்துட்டு விண்டோ வழியாக அந்த ஃபாரஸ்ட்டே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ளேருந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து கத்துற மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ அதை கேட்டுகிட்டேயும் பார்த்திங்கன்னா ஜேகே வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்க போல் அப்படி சொல்லிவிட்டு அவரும் கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வெளில வராரு. வெளில வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா வீடு ஃபுல்லாக நிறைய மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸு, பாடி கார்ட்ஸ்னு சொல்லிட்டு அங்கன்னு இருக்காங்க. அவருக்கு யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறதுனே தெரியல. அவர் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கேருந்து மெய்டு, என்னப்பா என்ன வேணும்? அது பாட்டி, எனக்கு பசிக்குது. ஓ அப்படியேப்பா, வாப்பா சாப்பிட்லாம், ஃபுட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஜேகே சார் எல்லோரும் உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, வாப்பா அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப கேரிங்காக கூப்பிட்டு போயிட்டு டேக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்லாம் வந்து கொடுக்கா. ஜேகேவும் பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வெளில வராது. வெளில வந்துட்டு டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அவரும் வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காராரு. டே, ஃபுட்லாம் ஓகே தானே? ஓகே ஜேகே, நல்லா இருக்குது, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து சாப்பிட்றது அப்படியே பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் பார்த்துட்ருக்காரு. டீக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பசியில் இருந்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜேகேவும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ டே, ஜேகே நீ எதுவும் சாப்பிட்லையா? ஃபுட்லாம் நல்லா இருக்குது, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே, நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த டின்னர் வந்து முடியுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரியாக தனியாக அப்படியே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு பார்த்திங்கன்னா டேக்கிட்ட வந்து பேச வந்து ஆசையாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து ஷை பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட்டாக வந்து பேசுவார், அப்புறம் அங்கே வந்து கொடுக்குன்னு ஓடி போயிடுவார். இப்போ டே அப்படியே வீடு ஃபுல்லாக நடந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்டனில் போய்ட்டு உட்காந்துட்ருக்காரு. அங்கே நிறைய வந்து ட்ரீஸு, செடி அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜேகே அப்படியே வந்து கேமரா வழியாக வந்து பார்த்துட்ருக்காரு, மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்போ என்ன வெளில போய் உட்காந்துட்ருக்கான்? ஐயோ ஜேகே, எப்பட்றா அவனை கரெக்ட் பண்ண போகிறா? இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவனை வீட்டுக்கு வர அனுப்பிச்சி வைக்கணும். இந்த சுகா நாய் வர சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பிளான்லாம் பண்ணிடுச்சு. ஏதாச்சும் முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் ஆகிருப்பேன். இப்போ பாரு, ஒன்றுமே தெரியல, அவங்ககிட்ட பேசுறதுக்கு கூட என்னால் முடியல. அந்த நாயை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டேவை பார்த்துட்ருக்கா. அப்போ அவரோட பிஏ வந்து வராங்க. வந்துட்டு சார், என்ன சார், அந்த டீலிங் இருக்குல்ல அதெல்லாம் தான் இப்போ வேண்டாம் சொன்னல, ஒரு 2 days போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸு, கன்ஸ் அது வந்து இது பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும்ல சார். எந்த பேப்பரில் சைன் பண்ணணும் எடுத்துகிட்டு வா சார். இது மீட்டிங் வச்சு போர்டு மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் சார் பண்ண முடியும். இப்போ என்ன அங்கே போகணுமா? என்னால் சத்தியமாக போக முடியாது சார். அதுக்குன்னு என்ன சார் பண்ண முடியும்? அவங்களாம் இங்கே வர சொல்லு, எங்கேயோ சின்னதாக ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். அப்புறம் வரவங்க மாஃபியான்னு அந்த டேக்கு தெரியவே கூடாது. வந்தவங்க வந்த மாதிரியும் தெரியக்கூடாது. அவனை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து சொல்ல. அந்த பிஏ பார்த்திங்கன்னா அதை எப்படிடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, இங்கேருந்து போலியா நீ அப்படின்னு நான் சொல்ல. அப்போ அந்த பிஏ, சார் கிளம்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த சுகாவுக்கு வந்து கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டு டேவியாக வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக சுகா கிட்டே வந்து ஜேகேக்கு கால் வருது. ஜேகே அப்படியே வந்து அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறா, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணணும்? அந்த டீலிங் என்னடா மீட்டிங் உன் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்க. அவங்களாம் வரமாட்டாங்க தெரியும்ல, வரலன்னா போக சொல்லுங்கண்ணா. டேய் இந்த மாதிரிலாம் பேசாத, அப்பாவுக்கு டேய் இப்போ எதுக்குடா அந்த ஆள் கதை. சரி இப்போ என்ன தான் பண்ணணும்? அவங்க வர சொல்லு, வீட்லேயே சின்னதாக மீட்டிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா வீடியோ காலில் என்ன வச்சுக்கலாம். இல்லைனா என்னால் முடியாது, நான் இங்கேருந்து வரமாட்டேன். ஏண்டாவா? அட மயிரை, நீ தானடா அந்த பையனை எடுத்துன்னு வந்து இங்கே விட்டு போயிருக்க. டே விட்டு நான் அப்புறம் வர முடியும்?
ஓ! டேன் அங்கே தான் இருக்கானா? உனக்கு இன்னும் டவுட் வரல? வரல. அது கொஞ்சம் இன்னசென்ட்டு. நான் சொன்னது அப்படியே நம்பிருச்சு. அப்படி என்னடா சொன்னேன்? அது மேன்ஷன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. வீட்டை சுற்றி நிறைய அனிமல் இருக்குது. இங்கேருந்து போகக்கூடாது. ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு என்னமோ டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொன்னேன். அதையும் அந்த லூஸு நம்பிட்டு என் கூடவே இருக்குது. அதை நினச்சாதாண்டா ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படி ஒருத்தனை போய் கடத்திட்டு வந்திருக்கியே, உனக்குலாம் அறிவில்ல? டேய், என்னை ப்ளேம் பண்ணினா அசிங்கமாக திட்டுவேன். சொன்னது நீ. சரி போயிட்டு போகுது. மீட்டிங் தானே, வர சொல்லு, பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ட்ரக்ஸும் கன்ஸும் உங்ககிட்ட தான் எனக்கு. அதெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோ. டீலிங் முடிச்சு தான் அவங்களுக்கு ஷிப் பண்ணிடணும். டேய், அதெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக தாண்டா இருக்குது. இந்த மீட்டிங்காக தாண்டா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்னடா அப்படி பண்ணுற? பாரு, நீ பண்ண வேலைக்கு உன்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். நீயும் வந்து சேர்ற மீட்டிங்க்கு. ஐயா, நாளாக வரல, ஜிமின் கூட வெளில போனோம். டேய், எப்போ பார்த்தாலும் தடவிட்டே இருப்பாடு அவனை. இப்போ எதுக்குடா உனக்கு அது? அப்புறம் என்ன, பொத்திட்டு வா, வேணா அவனையும் கூப்பிட்டு வா. டேவும் இங்கே ஒரு மாதிரி தனியாக இருக்கான், பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. 2 பேர் பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம மீட்டிங் எல்லாம் முடிச்சிடலாம், சரியா? அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலை கட் பண்ண ஒரு 2 hours கழித்து பார்த்திங்கன்னா ஜேகேவோட மேன்ஷனுக்கு நிறைய பேர் வந்து வராங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்துருக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் ரூமில் உட்கார வச்சுட்டு அவருக்காக நிறைய மூவிஸ்லாம் வந்து மாற்றி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவர் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளே இல்லாமல் அங்கே வந்து உட்காந்துட்ருக்க. அப்போ அந்த மெயிலாம், சார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், இதை பாருங்கள், லவ் மூவி அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்பட்டே ஒரு மாதிரியாக அந்த படத்தையே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடக்க போகிற இடம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அரேஞ்ச் ஆகிட்டுருக்க. சுகாவும் ஜேகேயும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமன், இந்த சுகா பையன் சொன்னால் தேனி ஏதோ ஒரு பையங்க இருக்கானா, போய் பேசிகிட்டு இருந்தா, இங்கே யாருமே காணுமே அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒரு மெய்டு வந்து வர. அப்போ ஜிமன், பாட்டி, என்னப்பா பாட்டி, இங்கே யாரோ டேன்னு ஒரு பையன் இருக்கானா, எங்கே இருக்கான்? ஓ, அவர் அங்கே மூவி பார்த்துட்ருக்காருப்பா, நீயும் போய் பாரு அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்ல. ஜிமனும் பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாரு. போயிட்டு டே அப்படி சொல்லிட்டு கூப்பிட. அப்போ பார்த்திங்கன்னா நான் தான், நீங்கள்? நான் ஜிமன், பயப்படாத, நான் வந்து ஜேகேக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஓ அப்படியா, ஜேகே எங்கே? பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கே போயிட்டாங்க? அது ஒரு சின்ன மீட்டிங், அதுக்கு போயிருக்காங்க. அதான் நல்லா இருக்கலாம், எங்கூட பேசிகிட்டு அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் அந்த மூவி வந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேருக்குமே அந்த மூவி கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. இப்போது ஒரு மாதிரியாக அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஜிமன், ஐயோ என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க? என்ன ஜிமன், உனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? அது பிடிச்சி உண்மையே சொல்லு. இல்லை, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கேருந்து எழுந்திரிச்சு போகலான்னு பார்த்தா இவங்க விடவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க வேணாம் சார், இதையே பாருங்கள் சார்னு சொல்கிறாங்க. அதான் இங்கேயா உட்காந்துட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே, நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்பட்டே இல்லை, ஜேகே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம், நான் இங்கே தான் இருக்கணுமா, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெயின் ஹாலில் இருக்கிற மீட்டிங் ரூமில் இருப்பாங்க. நம்ம கார்டன் ஏரியாவுக்கு போகலாம், அது பின்னாடி தானே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் அங்கே வந்து போக பாடி கார்ட்லாம், சார் இப்போ எதுக்கு சார் வெளில வரீங்க, உள்ளே போய் உட்காருங்க சார், வேறு ஏதாச்சும் மூவி ஏதாச்சும் பாருங்கள் சார். ஓ, எனக்கு அந்த மூவி பிடிக்கலங்க, அதான் இன்னும் கூப்பிட்டு வெளில வந்தேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார் உங்களுக்கு புரியாது, ஜேகே சாருக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒன்றே போட்டுருவார். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு. பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் மேட்ச்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் கூப்பிடா. அப்போ ஜிமன், எதுக்கு இப்போ இவங்கெல்லாம், நாம் 2 பேரும்? இல்லை நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோமா? என்ன விளையாட போகிறோம்? ஹைட் அண்ட் சீக்கா? ஆமாம், ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இயர்ஸ் முன்னாடி விளையாடினது, அதுக்கப்புறம் நான் விளையாடவே இல்லை. இப்போது இங்கே விளையாடலாமா? இங்கே விளையாடலாம், இங்கே தான் நிறைய இடம் இருக்குல்ல, இங்கே விளையாடலாம், நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாடி கார்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சாபுத்திரி வந்து போடுறாங்க. ஸோ பாடி கார்ட்ஸ்லாம், ஐயோ இதுங்கிட்ட நான் வேறு மாட்டிக்கிட்டேனே, ஜேகே சார் என்ன பண்ண போகிறாரு தெரியலையே
அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாபத்திரிலாம் போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்டு வந்து அவுட் ஆகிருப்பார். ஸோ அவர் போய்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணை மூடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து 1 2 3 சொல்ல போக எல்லோரும் பார்த்திங்கன்னா குடுக்குன்னு அவங்க வந்து ஓடி போய்ட்டு எல்லோரும் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த சைட் மீட்டிங் ரூமில் ஜேகே பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறவங்களுக்குலாம் டெண்டர் வந்து கொடுத்துட்ருக்கா. அவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜேகே அவரோட ஃபோன் எடுத்து வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் எந்த இடத்துலையும் யாரையுமே வந்து காணோம். ஒரு மாதிரியாக டென்ஷன் ஆகிடுறாரு. எங்கே போயிட்டானுங்க இவனுங்க, இவனையும் காணோம் அவனையும் காணோம், எல்லாரையும் எங்கே போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தேடிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பாடி கார்டு மட்டும் நின்றுட்டுருக்கதை வந்து அவர் கேமராவில் வந்து பார்க்குறாரு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு என்ன இவன் மட்டும் இங்கே நின்றுட்டுருக்கான், மற்ற பாடி கார்ட்ஸ் ஜிமினை கூட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பாடி கார்டு 1 2 3 சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் பிடிக்கிறதுக்காக வராரு. அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக ஒரு ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஜேகே கேமரா வழியாக பார்க்குறாரு. என்னடா பண்ணுற, இங்கே எதுக்கூட உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்க பார்த்திங்கன்னா அந்த பாடி கார்டு வந்து வராங்களா சொல்லி பயந்துட்டு எட்டி பார்க்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு வேறு மாதிரி வந்து கன்வே ஆகிடுது. ஸோ அந்த பாடி கார்டு வந்து என்னமோ பண்ண வர போகிறான், அதனால தான் பயந்துட்டு இப்படி உட்காந்துட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம் விட்டு வெளில போக இதை வந்து சுகா பார்க்குறாரு. பார்த்துட்டு எங்கடா போகிற இருக்கான், நீயே பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாவுக்கு வந்து வராரு. வந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த பாடி கார்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டாங்க. ஸோ வந்து டச் பண்ணால் தானே அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பிடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ பார்த்திங்கன்னா ஜேகே அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னு தெரியல. கோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கன் எடுத்து அந்த பாடி கார்டோட கையிலே வந்து ஷூட் பண்ண இந்த சவுண்ட் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அவர் ஓடி போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஜேகே என்னாச்சு, ஒன்றும் இல்லைங்க பாரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்போ இல்லை இங்கே யாரும் இருக்காங்க, பாடி கார்டு ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல. அப்போ அங்கேருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களாம் இந்த சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே வெளில வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜேகே ஒரு மாதிரியாக பார்க்குறது, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியே பார்க்க அந்த பாடி கார்டு பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவர் பாஸ் இது என்னடா பண்ணிகிட்ருக்கா, என் என்ன பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு கன்னை மறுபடியும் லோட் பண்ணு. அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜேகே ஒன்றும் இல்லைங்க பாரு, இரு நான் பார்த்துக்கிறேன், அவனை ஒன்றும் பண்ண மாட்டான், அவனை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹெட்டில் வந்து பாயிண்ட் பண்ண. அப்போ அப்படியே ஜேகே ஹக் பண்ணிவிட்டு அவர் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் பாரு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்போ ஜேகே அப்படியே அந்த பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி ஒழிஞ்சிட்டு இருந்த, நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் ஹைட் அண்ட் சீக், அது ஒரு கேச்சர், நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், அதை என்ன அவுட் பண்ண வந்தார் அப்படி சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி அதெல்லாம் வந்து சொல்ல. அங்கேருந்து அவங்களும் அப்படியே வந்து வராங்க. ஜிமினும் ஜேகேயை பார்த்துட்டு பயந்து நின்றுட்டுருக்கா. இந்த சவுண்ட் கேட்டு சுகா வந்து வெளில ஓடி வந்திருப்பாரு. ஜிமினுக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கிட்டே போக ஜிமின் பார்த்திங்கன்னா சுகா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு சுகா இங்கேருந்து போயிடலாம், இங்கே வேண்டாம் அப்படி வந்து சொல்ல. அப்போ சுகா இப்போ என்ன ஆச்சு ஜிமின், என்னாச்சுடா, ஜேகே அவர் ஷூட் பண்ணிட்டாரு, எனக்கு பயமாக இருக்குது, இரு நான் பார்த்துக்கிறேன், நான் என்னன்னு கேட்குறேன். என்னடா பண்ணிகிட்ருக்கா, ஜிமின் பயப்படுறா. அது அது நான் அவன் ஏதோ உன்னை என்னமோ பண்ண வரான்னு பயந்துட்டேன். இல்லை அவர் என்ன எதுவும் பண்ண வரல, என் கூட விளையாடிட்டு இருந்தார், நான் தான் எல்லாரையும் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுகா. அப்போ ஜேகே அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு சாரி நான் தான் கேட்கணும், சாரி நான் தெரியாமல் கேமராவில் பார்த்துட்டு ஒன்று இப்படி பயமுறுத்திட்டோம், சாரி அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி கார்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினும் பார்த்திங்கன்னா ஒரு பயந்துட்டோ ஜேகேயாக வந்து பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே இப்படி பண்ணிட்டியடா, ஏற்கனவே நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுவான், இதில் இது வேறு பண்ணி வச்சுருக்கியடா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்போ சுகா பார்த்திங்கன்னா ஜேகேவை போட்டு அந்த முறை முறைச்சிட்ருக்காரு. அட பாவி, எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் சேர்த்து மண்ணை போட்டுக்கிட்டியடா அப்படின்ற மாதிரியே பார்க்க. அப்போ ஜேகே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறா, இப்படி பாதியில் விட்டு போயிடாதானே, மயிரை பண்ணுவாங்க, போ நான் ஜிம்மனை கூப்பிட்டு கிளம்புறேன், ஜிம்மன் இங்கேருந்து போகலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜிம்மன் பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்து சொல்ல. அதை பார்த்துட்டு ஜிம்மன் நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிடு,
எனக்கும் இங்கே இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகா பார்த்தீங்கன்னா அப்படி ஜேகே வந்து பார்க்கா. அப்போ ஜேகே, அட போங்கடா எல்லாரும் என்னை பாருங்கள், ஹைட் அண்ட் சீக் விளாடுறேன்னு என்னையே கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டீங்களேடா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கா. அப்போது சுகா, ஜிமன் அவன் இங்கே இருக்கட்டும், நாம் மட்டும். சுகா, அவன் வேண்டாம், இங்கே நம்ம கூப்பிட்டு போயிடலாம், ஜேகே ஏதாச்சும் பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டேன், அவருக்கு 4 days லீவ் கொடுத்துட்டேன் அண்ட் டபுள் பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன், அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல. அப்போ இல்லை எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கள அதே மாதிரி என்னையும் கூப்பிட்டு போங்க, எனக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, இவனை அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிட்டு, அதான் சொல்கிறல தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன்னு, இப்போதைக்கு இங்கே வந்து போகணுன்னு குதிக்கிற. இல்லை ஜேகே, எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, நீ கன்னெல்லாம் வச்சுருக்க, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. மாஃபியானா கன்று தான் வச்சுருப்பாங்க, வேறு என்ன வச்சுருப்பாங்க? இது மாஃபியாவா? என்ன சொல்கிற நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரே புதுசாக கேட்குற மாதிரி கேட்க. அப்போ ஜேகே, ஏய் இது உனக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்பட்டே, இல்லை எனக்கு தெரியாது, நீ மாஃபியான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, அட பாவி ஜேகே, ஏன்டா அப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டுருக்க? ஏய் இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து ஹக் பண்ண போகிறா. அப்போ டே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வந்து பின்னாடி போகிறாரு. போயிட்டு, என்ன அங்கேருந்தே சொல்லு, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, நான் மாஃபியா தான், ஆனால் எல்லாரையும் கொண்டுட்ருக்க மாட்டேன், அது ஏதோ மானிட்டரில் பார்க்கும்போது அவனை பிடிக்க வர மாதிரி சம்திங் ஃபிஷ்ஷியாக தெரிஞ்சுது, அதனால தான் அவன் கையை ஷூட் பண்ணிட்டேன், அதுக்கு சாரி, ரொம்ப சாரி. சரி அது போட்டோம், இங்கேருந்து போக முடியாது, யாரும் போகக்கூடாது அப்படிலாம் எல்லோரும் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி சுகா ஜிமன் எல்லோரும் வந்திருக்காங்க, அது மட்டும் எப்படி? அது வந்து அது என்ன சொல்கிறது, ஏன் இங்கேருந்து போக விட மாட்டேங்கிற? நான் உங்கள் கூட போகிறேன், அதுவும் இன்னொன்று சொல்கிறேன், நீ இங்கே கூட போயிட்டீன்னா அப்போ நான் என்ன பண்ணுறதா? அது இங்கே நல்லா தானே இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, பயமாக இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு அழுகா. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, ஏய் இப்போ என்ன ஆச்சு, தெரியாமல் ஷூட் பண்ணிட்டா, அதுக்கு போய் இல்லை ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்கா. அப்போ ஜேகே, இங்கே பாரு, வீட்டுக்கெலாம் அனுப்ப மாட்டேன், நீ எப்போ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ டே ஒரு மாதிரி ஷாக்காக ஜேகே வந்து பார்க்க. அப்போ ஜேகே, எதுக்குப்பா அப்படி பார்க்குற? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன், இங்கே ஃபாரஸ்ட்டில் எந்த அனிமலும் கிடையாது, அது உன் மேலே ஒரு லவ்வு, அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு டே, என்ன சொல்கிற? ஆமாம், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த ஃபிலிக்ஸ் கிட்ட அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருந்தல, அந்த இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது லைஃப் லாங் எனக்கு வேணும்னு தோணுச்சு, உன்னை மாதிரி ஒருத்தன் என் பக்கத்தில் என் கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் சுகா கிட்ட புலம்பிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவன் வேணும்ன்ட்டு, அவன் தப்பாக புரிஞ்சுட்டு உனக்கு இங்கே கூப்பிட்டு வந்துட்டான், ஆனால் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது, நீ என் கூட டின்னர் லன்ச்சு எல்லாம் சாப்பிடும்போது, அப்புறம் என் கூட உட்காந்து மூவி பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, இதே லைஃப் லாங் இருக்கக்கூடாதுன்னா தோணுச்சு, ஆனால் இப்போது என்னை விட்டு போகணுன்னு நீ சொல்கிறல்ல, நான் தான் சொல்கிறல்ல தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன், அவன் உன்னை ஏதோ பண்ணிட போகிறேன்னு பயத்தில் ஷூட் பண்ணிட்டேன், அவ்வளோதானே தவிர நான் அவ்வளோ மோசமானவன்லாம் இல்லை, இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்தல, ஒரு நாளாச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் மிஸ்பிஹேவ், உன்னை டச் பண்ணுறது ஏதாச்சும்? எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு உங்ககிட்ட உன் லவ் தான் வேணும், உன் பாடி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல. டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே அதையும் நின்றுட்டு கேட்டுட்ருக்க. அப்போ ஜேகே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு மாஃபியாலாம் எனக்கு பிடிக்காதுன்னு, எனக்கு பிடிச்சிருந்தா இங்கே இரு, பிடிக்கலனாலும் நீ இங்கேயே இரு, என்னை விட்டு போகாத, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் என்னையும் பிடிக்கும் உனக்கு. நான் இது வரைக்கும் யாரையும் லவ்லாம் பண்ணது கிடையாது, கேர்ள்ஸ் பாய்ஸ் நோ, என் லைஃப்பில் லவ்லாம் இல்லை, அதெல்லாம் வெறும் ஃபேக், ஒரு டைம் பாஸ் அப்படி தான் இருந்தேன் உன்னை பார்க்குற வரைக்கும். உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னோட கேரக்டர், உன்னோட இன்னசென்ஸ், உன்னோட கேரிங், உன்னோட லவ்,
அதெல்லாம் எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதனால தான் இதெல்லாம். உன்னை இங்கேருந்து போக விடக்கூடாது, உன்னை இப்பயும் கூடவே வச்சுக்கணும்னு. ஆனால் இப்போது நானே எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட லவ் சொல்கிறது கூட நீ எங்கேயும் என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்தில் தான் இப்போ இதெல்லாம் கூட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கூட எனக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி உன்னை எங்கேயோ வச்சுக்கணும்னு எனக்கு தோணலை. என் லவ் சொல்லி அதை நீ புரிஞ்சுட்டு என் கூட இருக்க மாட்டியான்ற இதில் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. என் கூட இரு, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. கண்டிப்பாக என் லவ் உனக்கு ரொம்ப லாயலாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அளவுக்கு உன்னை இந்த வேர்ல்டில் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறதுலாம் புரியுதில்ல உனக்கு. அப்படி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கட் பண்ணி பேச டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேக்கோட ஃபேஸ் பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவ்வளோ லவ், ஒரு கேரிங் அதெல்லாமே தெரியுது. ஸோ டே அப்படியே வந்து சைலண்ட்டாக அதே வந்து பார்த்துட்ருக்க. ஓகேடா, இன்னும் 2 ஷாட் இதோட நான் முடிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சுன்னா அது வந்து என்னோடய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டோரியோட லைனே அதான். ஸோ அவருக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவரோட டிசிஷன். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் நான் வந்து படிக்கிறேன். இதே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டே வந்து இப்போ நோ சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறமா ஜேகே வந்து இன்னும் அவர் வந்து லவ் டார்ச்சர்லாம் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து ஓகே சொன்னால் இன்னும் அந்த லவ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு 1 ஷாட்டில் வந்து மீட் பண்ணுறேன். Thanks for watching. Love you all. Until then, you're lovely to move. Bye bye. See you soon.